அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் பேங்க் நிஃப்டி லாட் சைஸ் மாற்றமா அப்படிங்கிறது, அது எதற்காக மாற்றம், யாருக்கு சாதகம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்எஸ்சி வெப்சைட்குள்ளே போயிட்டீங்கன்னா அதில் ரிசோர்ஸஸ் இருக்கும். அதில் வந்து சர்க்குலர் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்எஸ்சியில் இருந்து என்னென்ன சர்க்குலர்ஸ் கொடுத்துட்ருக்காங்களோ அதெல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மார்ச் 31ஆம் தேதி ரிவிஷன் இன் மார்க்கெட் லாட் ஆஃப் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் ஆன் இண்டீசஸ். இப்போ அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டியோட இது வந்து மிட் கேப்போட இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதில் வந்துட்டு நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி மட்டும்தான் மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறதும். அப்போ பேங்க் நிஃப்டி 25 அப்படிங்கிறதுலேருந்து 15ஆக மாற்றம். அது எப்போது அப்படின்னா நம்மளுக்கு ஜூலை மந்தோட கான்ட்ராக்டில் இருந்து நம்மளுக்கு மாற்றங்கள் நிகழப்போகிறது அப்படிங்கிறது தான். சரி, இது ஏன் நிகழ வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃப்யூச்சரில் இருக்கிற ஒவ்வொரு லாட் சைஸும் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு 5 லட்சத்திலிருந்து ஒரு 10 லட்சத்துக்குள்ளே இருக்கிற மாறத்தான் அதை அமைப்பு பண்ணியிருப்பாங்க. அப்போது இப்போ 25 அப்படிங்கும்போது இப்போ பேங்க் நிஃப்டியோட பார்த்தீங்கன்னா 40,000 இருக்குது. அப்போது இதில் 10 அப்படின்னு போட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 லட்ச ரூபா, 20ன்னு போட்டாச்சுன்னா 8 லட்ச ரூபா. அப்போ 25ன்னு போடும்போது இப்போ நம்மளுக்கு 10 லட்சத்தை கடக்கிறது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லாட் சைஸை வந்து அந்த அவங்க டேர்ன் ஓவருங்கிறத வந்து இதற்குள்ளே இருக்கிற மாதிரி தான் பார்த்துட்டே வராங்க. அப்போ இதற்கு எல்லை மாற்றும் போதெல்லாம் ஒரு லாட் சைஸ் மாற்றங்கள் அவங்க கொடுத்துட்டே இருப்பார்கள். அப்போ இந்த நிகழ்வுக்கு இது எதற்காக அப்படிங்கும்போது நம்மளுக்கு அந்த டேர்ன் ஓவர் பண்ணும்போது ஒரு வேல்யூம் வருகிறது. அந்த வேல்யூமை வந்துட்டு அவங்க சமநிலைப்படுத்துவதற்காக. அப்போது ஒரு சிலருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய வேல்யூமாக இருக்குது. இப்போ வந்து 15 லட்சம் 20 லட்சம் இருக்கும்போது ஒவ்வொருத்தர் வந்து வியாபாரம் செய்வதற்காக அச்சப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் அவங்க வந்து அவங்க லாட் சைஸை ரிடியூஸ் பண்ணும்போது அவர்கள் வர்த்தகம் எளிதாக செய்யக்கூடிய வாய்ப்பு வரும். அப்போது வந்து வேல்யூம் மார்க்கெட்டில் வந்து வேல்யூமை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறக்காகத்தான் இந்த மாற்றங்கள் ஏற்படுகிறார்கள். அப்போ இதுதான் ஒரு சாதகம். அப்போது ஒரு பேங்க் நிஃப்டியை வந்து 25லிருந்து 15 அப்படின்னு கொண்டு வரும்போது இதனுடைய டோட்டல் டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது வந்து குறைகிறது. அப்போ நம்மளுக்கு வந்து 10 லட்சத்துக்கு மேலே இருந்தது, இப்போ நம்மளுக்கு 15 அப்படிங்கும்போது ஒரு 6 லட்சமாக மாறுகிறது. அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு எளிதாக ஒரு லாட் பண்ணும்போது 10 லேக்ஸ்க்கு மேலே 10 லட்சத்துக்கு மேலே இருக்குது அப்படிங்கும்போது 6 லட்சம் போது ஒருத்தர் வியாபாரம் செய்ய முன் வருவாங்க. அப்போது இந்த லிக்விடிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இதன் மூலம் அமையும். அதனால் இது சாதகமாக அப்படின்னு கேட்டால் இன்னும் வியாபாரத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் அமையலாம். அதனால் இது ஒரு சாதகமான சூழ்நிலை. இன்னும் நம்மளுக்கு ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காக மற்றவங்க வந்துட்டு ஒரு நம்மளுக்கு எவ்வாறு அவங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகளை எப்படியெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் அவர்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவே மாற்றும். அதுதான் இது ஒரு நல்ல ஒரு சாதகமான விஷயம். ஒரு வேல்யூமை வந்துட்டு அதிகரிக்க இது பயன்படும். அதில் வியாபாரம் பண்ணலாமா வேண்டாமா, இது வேல்யூம் ஜாஸ்தியாக இருக்குன்னு தவிர்க்கும் நபர்களும் கூட இதில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இதில் அமையலாம். ஸோ இது ஒரு நல்ல சாதகமான விஷயம். அதனால் ஜூலை 2023 வந்து மந்த்லி கான்ட்ராக்டிலிருந்து நம்மளுக்கு இந்த லாட் சைஸ் மாற்றங்கள் நம்மளுக்கு செயல்பாட்டுக்கு வருகிறது அப்படிங்கிறது இதன் மூலம் நம்மளுக்கு தெரிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.